கட்சியோட ஸ்கோரை இதுல பண்ணலான்ற முயற்சி பண்ணாதீங்க. அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். சரியா? நான் டைரக்டா சொல்றேன், இந்த ஜென்சி டிஎம்கேன்னு போட்டு வந்திருக்கீங்க டிஷர்ட். ஜென்சி டிஎம்கே ஓகே, ஆல்ரெடியே இதுக்கு வந்து ஒரு முத்திரை குத்திக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நீங்க எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு இது மாதிரி வந்து இப்ப போராட்டம். கடந்த சில நாட்களாகவே டெல்லியில் நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. அதோட எதிரொலியாக இப்போ சென்னையிலையும் போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது சென்னை டி நகரில் இருக்க கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகமான பாலன் இல்லத்தில் சிஜேபி மாணவர்கள் சங்கம் சார்பில் தொடர் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இதில் வந்து பல நடிகர் நடிகைகள் கலந்துக்கிறாங்க. மேலும் சமூக ஆர்வலர்கள் அவங்களோட ஸ்பீச்சை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் தான் வந்து ஜூலி டிஎம்கே சார்பாக அவங்களோட டீம் கூட சேர்ந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டவங்க முன்னாடி டிஎம்கேவை ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க. டிஎம்கே ஜென்சி டிஷர்ட்டை போட்டுட்டு வர்றது, முதலமைச்சர் விஜய்க்கு எதிரான நோட்டீஸ் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து கடுப்பான அங்கே இருந்த சமூக ஆர்வலர் ஒருத்தர் எந்திரிச்சு, இது மக்களுக்கான மாணவர்களுக்கான போராட்டம், இதில் கட்சியை உள்ள கொண்டு வரவே கூடாது, அது ரொம்ப தப்பான விஷயம், முக்கியமாக டிஎம்கே ஜென்சின்னு சொல்லி டிஷர்ட் போட்டுட்டு வர உங்களை தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜூலியோட டீமை வன்மையாக கண்டிச்சிருக்காரு. இங்கே மாணவர்களுக்காக குரல் கொடுக்கணுமே தவிர கட்சியை உள்ள கொண்டு வரக்கூடாது, அப்படி கொண்டு வர மாதிரி இருந்தால் இங்கே போராட்டமே பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால கடுப்பான ஜூலி அவங்களோட டீமை கூப்பிட்டு அங்கேருந்து வெளியே போயிருக்காங்க. ஜூலி ஆட்டோ பிடிச்சி வெளியே போனதுக்கு அப்புறமும் சில நபர்கள் உள்ளே இருந்து முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக குரல் கொடுக்கிற மாதிரியும் டிஎம்கேக்கு ஆதரவு கொடுக்கிற மாதிரி சில விஷயங்களை தொடர்ந்து பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஸோ நீட் தேர்வை எப்படியாவது முதலமைச்சருக்கு எதிராக திருப்பி விடணும், டிஎம்கேவை ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத முக்கிய நோக்கமாக இந்த கூட்டத்தில் பலருமே பண்ணுறாங்க. அப்படின்றனால இந்த விஷயத்த வன்மையாக கண்டிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இது மாணவர்களுக்காகவும் மக்களுக்காகவும் நாடு முழுசும் நடக்கிற ஒரு போராட்டம். இதில் போராளிகள் மட்டுமே தான் இருக்கணும், இதில் அரசியல் கட்சியோ முதலமைச்சர் விஜய் அவர்களே உள்ள கொண்டு வரவே கூடாது அப்படின்னு சொல்லி பலருமே வன்மையாக கண்டிச்சுட்டு இருக்காங்க. நீட்டுக்கு எதிராக நடந்துட்டு இருக்க இந்த மாணவர்கள் போராட்டத்தை யூஸ் பண்ணி டிஎம்கே எப்படியாவது சிஎம் விஜய்க்கு எதிராக மாற்றி அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் உண்மையிலேயே அரசியல் பண்ணுறதை விட்டுட்டு மக்களுக்காக போராடுற நினைக்கிறவங்க மட்டும் இங்கே போராடினா போதும், மற்றவங்களாம் இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லவே அதனால தான் கடுப்பாகி ஜூலி இப்படி அவங்களோட டீமை கூப்பிட்டுட்டு கிளம்பி போயிருக்காங்க. கடந்த 2 நாட்களில் போராட்டத்தில் இருந்த ஜூலி இப்போ டிஎம்கேவை உள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக இப்போ வெளியே போயிருக்காங்க. அவ்வளவுதான் இவங்களோட போராட்டமா அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை பற்றி பலருமே விமர்சித்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது குறித்து உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள்.